ஹலோ கைஸ், ஐம் பேக். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின், அதாவது எஸ்இஓ சீரிஸில் சர்ச் இன்ஜின் எத்தனை வகை இருக்குது, அதோட மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது, அதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த சீரீஸில் இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ எஸ்இஎம் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு எஸ்இஓ கற்றுக்கணும் அப்படின்னாலுமே ஆக்சுவலாக நம்ம நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம காசு கொடுத்து ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் போது, ஒரு சீரீஸில் ஜாயின் பண்ணும்போது, கோர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது நம்ம ஒத்துப்போம். அப்போ தான் நம்ம நினைப்போம், இது நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் எஸ்இஓ. நம்ம ஃப்ரீயாக ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கும் போது பார்த்தோன்னா நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். நம்ம அதை அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். இதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்க்கலாம், எஸ்இஓக்கு எஸ்இஎம்முக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்இஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்இஓ நமக்கு நல்லா தெரியும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். இப்போ எஸ்இஎம்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ்இஎம்னா நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம இப்போ கூகுள்கிட்ட போயிட்டு சர்ச் பாரில் ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு போஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு குவரி போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு என்கொயரி பண்ணுறோம். நல்லா டாபிக் நல்லா புரிஞ்சுங்க. என்கொயரி பண்ணுறோம்னா நிறைய ரிசல்ட் வரும். அது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க அப்படின்னா அதுதான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இது கூகுள் ஆட்வர்ட்ஸ் வழியாக நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட வீடியோவை நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். வீடியோ ப்ரொமோட் பண்ணாலும், ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணாலும், நம்மளோட வெப் பேஜை ப்ரொமோட் பண்ணாலுமே அது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப் பேஜை ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம். ஆர்கானிக்கலி ஆட்டோமேட்டிக்கலி ரேங்க் பண்ணுற மாதிரி, காசு கொடுத்து ரேங்க் பண்ணுற மாதிரி கிடையாது. ஏன்னா இதை இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எல்லாருமே க்ரௌட் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமாக இருக்கும். இப்போ நம்ம சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கில் நம்ம காசு கொடுத்து நம்ம பண்ணாலும் சீக்கிரம் நம்ம பாப்புலர் ஆக முடியாது. அது நிரந்தரமும் கிடையாது. ஆனால் மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும். கூகுள் எஃப்லேட் பண்ணும்போது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது, ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது கமிஷனுக்காக நம்ம அதை பண்ணலாம். பட் எல்லாருமே நினைக்கிறது ஃப்ரீயாக நம்ம எஸ்இஓ பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் பண்ணி நம்மளோட பேஜை ரேங்க் பண்ண வச்சா அதுதான் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வர டிராஃபிக் நமக்கு நிரந்தரமான டிராஃபிக், நிரந்தரமான க்ரோத்திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்இஓ மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது எல்லாருமே பண்ண முடியாது இல்லையா. அது காசு கொடுத்து நம்ம ப்ரமோஷன் பண்ணணும். அதுலேயே நிறைய நாலேஜ் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அட்லீஸ்ட் நம்ம 3000 ரூபா கெயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 2000 ரூபா லாபம் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா எல்லாரும் செய்ய முடியாது. கரெக்டான கீவேர்டு சர்ச் பண்ணணும், கரெக்டான கேம்பெயின் ரன் பண்ணணும். ஸ்டார்டிங் ஆனால் எஸ்இஓவும் பார்த்தீங்கன்னா, எஸ்இஓங்கிறது இப்போ கரெக்டாக சொல்லணும்னா எஸ்இஓ பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லக்கூடாது. இது உண்மையாக எப்படி நம்ம சொன்னால் வெப் பேஜ் ஆப்டிமைசேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 2015க்கு அப்புறம் இது எல்லாருமே எஸ்இஓன்னு சொன்னாங்க. எக்ஸ்பர்ட்டடும் இது நேம் இதுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ சர்ச் இன்ஜினோட மெக்கானிசம் நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணல. நம்மளோட வெப் பேஜ், நாம் எழுதுகிற வெப் பேஜ் தான் நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம். பட் இதுதான் தட் இஸ் கால்டு எஸ்இஓ. ஸோ இதை தான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சரியாக தெரிஞ்ச விஷயங்களுமே நம்ம சரியாக செய்கிறது கிடையாது. நம்ம காசு கொடுத்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா தான் ஒத்துக்கிறோம். ஃப்ரீயாக கிடைக்கிறது எதையுமே நாலேஜ் நம்ம அதிகமாக நம்மளுக்குள்ளே இறக்கிறது கிடையாது. ஸோ இந்த கான்செப்டோட ஒரு ஃபுல் விஷயம் இதுதான், எஸ்இஓக்கும் எஸ்இஎம்முக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம எஸ்இஎம் அப்படின்னு பார்க்க போனோம்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபேஸ்புக் கம்பாரிசன் ஆட்வர்ட் பார்க்கும்போது, ஆட்வர்ட் கூகுள், ஃபேஸ்புக் தனி. இப்போ ஃபேஸ்புக்கை விட ஆட்வர்ட் கொஞ்சம் காசு அதிகம் தான். ஆனால் நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். இது மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லணும்னா ரெக்கமெண்ட் பண்ணணும்னா ஆட்வர்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேஸ்புக்கு கிட்ட என்ன டேட்டா இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பார்க்குறோம், என்ன சாப்பிட்றோம், எல்லா டேட்டாவுமே அவங்க வச்சிருக்காங்க. பட் அதில் நம்ம கொஞ்சம் சேஃப் கம்மி தான். அதே ஆட்வர்ட்ஸில் பார்த்தா, ஆட்வர்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் பேஸாக காட்டுவாங்க. இன்ட்ரெஸ்ட் பேஸ்னால் இப்போ நம்ம ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவை பற்றி நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அமேசானோட எஃப்எல்ஏட் லிங்க்கை நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படின்னா இந்த நம்ம ப்ரமோட் பண்ணும்போது நம்ம காசு கொடுத்து அந்த பர்டிகுலர் பேஜை நம்ம எழுதுன அந்த போஸ்ட்டை ப்ரமோட் பண்ணும்போது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, எஸ்இஎம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஒரு பர்சன் கூகுளில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிஎஸ்எல்ஆர் இன் 2020 அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கீவேர்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஏற்கனவே ஆர்கானிக்கலி ரேங்க் ஆன பேஜ் டிஸ்பிளே ஆகும்போது நம்ம பேஜ் ஃபர்ஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த பர்டிகுலர் பர்சன் அதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை கிளிக் பண்ணி நம்ம டாப் 10 டிஎஸ்எல்ஆர் கொடுத்துருப்போம். அதில் ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறாங்க, அஃபிலியேட் லிங்க் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் திரும்ப அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க குக்கீஸ் சேவில் இருக்கும். 24 மணி நேரத்தில் வேறு எந்த ஒரு லிங்க்கையும் அவங்க கிளிக் பண்ணாமல் அதுக்குள்ளே மொபைல் ஆஃப் பண்ணாலும், டெஸ்க்டாப் ஆஃப் பண்ணாலும் திரும்ப அவங்க ஆன் பண்ணி டேரெக்டாக போய் அவங்க அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான கமிஷன் நமக்கு வரும். இதுதான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இதே சர்ச் இன்ஜின் அதை பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷனில் போகும்போது நம்ம காசு கொடுக்காமலே நம்ம பேஜ் ரேங்கில் இருக்கும். நம்மளோட வெப் பேஜ் அவங்க கிளிக் பண்ணுவாங்க. நமக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாமல். ஸோ எல்லாருமே இதுக்கு பின்னாடி தான் போவாங்க. ஆர்கானிக்கலி ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட பேஜ் ரேங்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் சொன்னேன், வெப் பேஜ் ஆப்டிமைசேஷன் தான் இதோட கரெக்டான நேம்ஸ். ஏன்னா சர்ச் இன்ஜினை நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதுதான் எஸ்இஓக்கு எஸ்இஎம்முக்கு உள்ள ஒரு டிஃப்ரெண்ட். இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த எஸ்இஓ சீரீஸில் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நாலேஜபிளான கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். Anyways, thank you for watching.